ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் போன ஆடியோவில் 64 கோடி யோகினிகளால் சேவிக்கப்படுறவ பரதேவத்தைன்றதை பார்த்தோம். அதுக்கு தான் அந்த நாமம் வருது, மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதான்னு வருது. அப்படி தேவனுடைய அளவிலடங்காத மகிமையை விளக்கிறதுக்கு தான் அது சொல்லப்பட்டது. அப்போ விசுத்தி, அநாகதம், மணிபூரகம், ஸ்வாதிஷ்டானம், மூலாதாரம், ஆக்ஞா, சஹஸ்ராரகம்ன்ற சக்கரங்களில் கிரமமாக டாக்கினி, ராக்கினி, லாக்கினி, காக்கினி, சாக்கினி, ஹாக்கினி, யாக்கினின்ற யோகினிகளுடைய வடிவாக தேவி ஆராதிக்கப்படுறா. அப்போது விசுத்ரி சக்கர நிலையா முதல் சர்வோதன பிரீத சித்தா யாக்கின்யம்பா ஸ்வரூபினின்ற ஸ்லோகம் வரைக்கும் நாமங்கள் விவரிக்கப்படுறது. அப்போ தியானத்தில் அவரோகணம் ஆரோகணம்ன்ற முறையாக இந்த யோகினி நியாசத்தில் அது அடங்கியிருக்கு. அப்போ அடுத்த ஸ்லோகம் வருது, பாயசான்ன பிரியா த்வக்ஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாக்கினீஸ்வரி அநாஹதாப் ஜனலயா ஷியாமாம்பா வதனத்வயா தம்ஸ்ரோக்ஷ்வலாக்ஷமாலாதி தரா ருதிர சம்ஸ்திதா காலராத்யாதி சக்தியௌஹ விருத்தா ஸ்னிக்தௌ தனப்பிரியா மகாவீரேந்திர வரதா ராக்கின்யம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரிய சம்யுதா பத்ராதிகா யுதோபேதா டாமர்யாதிபிராவிருதா. அப்போ நம்ம ஒவ்வொரு சக்கரத்துலேயும் இருந்து அந்த மணிபூரக சக்கரத்தில் வசிக்கிறவளா தேவி இருக்கா. அதனால தான் அவளுக்கு மணிபூராப்ஜ நிலையா அப்படின்ற நாமம் வருது. அப்படி தேவி இருக்கக்கூடியவ நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நம்மளுடைய நிலை ஏற ஏற நம்மளையும் ஆராதித்து தேவி நம்மக்கிட்ட வாசம் பண்ணுறா. ரக்தவர்ணா மாம் சனிஷ்டா குடா நப்ரீதமானசா சமஸ்த பக்த சுகதா லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி ஸ்வாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்திர மனோகரா சூலாத்யாயுத சம்பன்னா பீத வர்ணாதி கர்விதா. அப்போ ரக்த பீஜன்ற அரக்கனுடைய மாம்சத்தை பார்த்தப்போ, அதாவது தேவி அவனை வதம் பண்ணியிருக்கான்றதுக்கு வருது. இதில் குடான பிரீத்தமானசா, குடான்னம்னா இந்த இடத்துல குடான்னம் சக்கரை பொங்கலை சொல்கிறது. குடான பிரீத்தமானசா, நம்ம பக்தியாக நிவேத்தியம் பண்ணுற சக்கரை பொங்கலுக்கு பிரீத்தியானவளே அப்படின்ற நாமம் வருது. இதில் சமஸ்த பக்த சுகதா லாக்கின்யம்பா ஸ்வரூபிணி ஸ்வாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்திர மனோகரா சூலாத்யாயுத சம்பன்னா பீத வர்ணாதி கர்விதா மேதோனிஷ்டா மதுப்ரீதா பந்தின்யாதி சமன்விதா தத்யண்ண சக்த ஹிருதயா காக்கினி ரூபதாரிணி. தத்யண்ணம்னாக்கா தயிர் சாதம். தயிர் சாத நைவேத்தியத்துக்கும் ரொம்ப பிரீத்தியானவள் தாயார். மூலாதாராம் புஜாரூடா பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா அங்குசாதி பிரஹரணா வரதாதி நிஷேவிதா முத்கௌதன சக்தசித்தா லாக்கின்யம்பா சாக்கின்யம்பா ஸ்வரூபிணி ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா சுக்லவர்ணாஷடானன. நம்ம ஆக்ஞா சக்கரத்தில் வீற்றிருக்கிறவ தாயார்னு வருது. மஜ்ஜா சம்ஸ்தா ஹம் சபதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ராண்ணைக ரசிகா ஹாக்கினி ரூபதாரிணி. அப்போது விபூதி யோகம்னு நம்ம பார்ப்போம். அதாவது பகவத்கீதையில் சொல்லப்படுது, விபூதினாக்கா பெருமை, சுவாமியோட பெருமை. அப்படி இந்த இடம் விபூதி விஸ்தாரமாக மார்க்க பேதங்களை பற்றி சொல்கிறது. சுவாமி அம்பாளுடைய விபூதியை பற்றி பேசக்கூடிய இடங்களாக இது இருக்குது. அப்போ பரதேவதையின் பஞ்ச கிருத்தியங்களில் தீரோதான அனுகிரகங்களான 2 தொழில்கள் தான் முக்கியமாக ஜீவன் கட்டுண்டு இருக்கிறதுக்கு தேவைப்படுறது. அதாவது விடுபட்டு அவளை அடையிறதுக்கு, முக்தனார்த்துக்கு. ஜீவர்களுடைய பூர்ண கர்மத்தை அனுசரித்து தேவி அவளுடைய புண்ணிய பாவம் 2ஐயும் கைத்தால் கட்டி ஆட்டு வச்சு அவளை விடுவிச்சு சுதந்திரம் அழித்து வேடிக்கை பார்க்குறா தேவின்னு சொல்லப்படுறது. ஜீவன் கட்டுண்டு இருக்கும் நிலையில் தனக்கு ஏற்படுற இன்னல்களை போக்கிக் கொள்ள நாமபாராயணம் தான் சிறந்த சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.